வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹைவே இன்ஜினியரிங்லேருந்து எடுத்திருக்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ சப்டைட்டில் வந்து ஜியோமெட்ரிக் டிசைன்லேருந்து தான் இந்த வீடியோவில் உள்ள அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஹைவேல மண்டே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஹைவேல 2வது வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, இப்போ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹைவே இன்ஜினியரிங்கில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆல் த ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் ஹைவே பிளானிங் அண்ட் டிசைன் ஆர் கிவன் பை. ஆல் த ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் ஹைவே பிளானிங் அண்ட் டிசைன் ஆர் கிவன் பை. ஸோ ஹைவே இன்ஜினியரிங்கில் பிளானிங் அண்ட் டிசைனோட ஸ்பெசிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன வேல்யூ, அதாவது கேம்பரோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும், கிரேடு எவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கிற சின்ன சின்ன வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்? ஐஆர்சி கிளாஸிஃபிகேஷனா, ஹெச்ஆர்பி கிளாஸிஃபிகேஷனா, எம்விஏவா அல்லது சிஆர்ஆர்ஐயா? ஐஆர்சி, ஹெச்ஆர்பி, எம்விஏ அண்ட் சிஆர்ஆர்ஐ இந்த 4 கிளாஸிஃபிகேஷனில் ஹைவே பிளானிங் அண்ட் டிசைனுக்கு எடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எது? ஆன்சர் இஸ் ஏ, ஐஆர்சி கிளாஸிஃபிகேஷன். ஆன்சர் இஸ் ஏ, ஐஆர்சி கிளாஸிஃபிகேஷன். ஹெச்ஆர்பி கிளாஸிஃபிகேஷன் வந்து பிளானிங் அண்ட் டிசைனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக ஏதாவது தியரிலாம் நம்ம படிப்போம் இல்லையா, புக்ஸ் வேல்யூஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹெச்ஆர்பி கிளாஸிஃபிகேஷன். கரெக்டாக பிளான் பண்ணுறது அண்ட் டிசைன் பண்ணுறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஆர்சி கிளாஸிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணணும். All the specification for highway planning and design are given by IRC classification. Next question, camper in the road is provided for. Camper in the road is provided for effective drainage, counteracting the centrifugal force, having proper side distance, all the above. So camper வந்து ரோடில் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம்? effective drainage, counteracting the centrifugal force, having proper side distance and all the above. So answer is A for effective drainage. ஸோ கேம்பருங்கிறது ஒன்றும் இல்லை, ரோட் செக்ஷனில் வர ஒரு கிரேடு தான் அந்த கேம்பர். அந்த கேம்பர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ரோட்டில் வந்து தண்ணி தேங்காமல் நிற்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு கிரேட் போடுவாங்க. ஸோ அது எஃபெக்டிவ் ட்ரைனேஜுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இது. ஸோ கேம்பர் in the roadway is provide for effective drainage. The curve provided at the change of gradient is called. The curve provided at the change of gradient is called horizontal curve, transition curve, reverse curve and vertical curve. Horizontal curve, transition, reverse and vertical. ஸோ ஒரு ரோடில் கிரேடியண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த சேஞ்ச் பண்ணுற கிரேடியண்ட் எதை பொறுத்து அமைய போகுது? ஹரிசாண்டல் கர்வா, டிரான்சிஷன், ரிவர்ஸ் அண்ட் வெர்டிக்கல். ஸோ ஆன்சர் இஸ் டி, வெர்டிக்கல் கர்வ். ஸோ கிரேடியண்ட்டை வந்து எதுக்காக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரோடில் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரயில்வே பிரிட்ஜோ இல்லை சாதாரணமாக ஒரு ஸ்கூல் அப்படிலாம் வரப்போகுது அப்படின்னா, ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்னால் இதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? இந்த வெஹிக்கிளோட ஃபாஸ்ட் மூவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கிரேடியண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுற கிரேடியண்ட் வந்து வெர்டிக்கல் கர்வில் தான் அமைய போகுது. எப்போதுமே சேஞ்ச் ஆஃப் கிரேடியண்ட்டுன்னு வந்துட்டாலே நீங்கள் வெர்டிக்கல் கர்வ் தான் சூஸ் பண்ணணும். So answer is D, vertical curve. Next question, the camper for hill road in case of bituminous surface is adopted as. The camper for hill road in case of bituminous surface is adopted as. So bituminous surfaceக்கு camper எவ்வளவு? hill roadல 2.0%, 2.5%, 3.0% and 3.5%. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் தான். த கேம்பர் ஃபார் ஹில் ரோட் இன் கேஸ் ஆஃப் பிட்மனஸ் சர்ஃபேஸ். பிட்மனஸ் சர்ஃபேஸ்க்கு கேம்பர் எவ்வளோ இருக்கணும்? ஸோ இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமே வந்து 4 டைப் தான். ஃபஸ்ட்டு கேம்பர் பர்சன்ட், சப்கிரேட் அண்ட் எர்த்தன் ரோடு. எர்த்தன் ரோடுக்கு கேம்பர் பர்சன்ட் எவ்வளோ இருக்கணும்னா 3.0 to 4% இருக்கணும். அதுக்கு அடுத்து கிராவல் அண்ட் வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடுக்கு 2.5 to 3.0%, பிட்மனஸ் சர்ஃபேஸ்க்கு 2.5, ஹை டைப் பிட்மனஸ் சர்ஃபேஸ் அண்ட் சிசிக்கு அதாவது சிமெண்ட் காங்கிரீட்டுக்கு 2.0%. ஸோ எர்த்தன் ரோடுனா 3.0லேருந்து 4%, கிராவல் அண்ட் வாட்டர் பவுண்டுக்கு 2.5 to 3.0% அண்ட் பிட்மனஸ்க்கு 2.5, ஹை டைப் பிட்மனஸ்க்கு 2.0. ஸோ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது என்ன? பிட்மனஸ் சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பிட்மனஸ் சர்ஃபேஸ் பார்க்கும்போது
2.5 the answer. So answer is B, 2.5%. The camper for hill road in case of bituminous surface is adopted as 2.5%. So வேணா டேபிள் வேணா பார்த்துக்கோங்க. எர்த்தன் ரோடுக்கு 3லேருந்து 4, gravel and waterborne surface 2.5 to 3, bituminous 2.5, high type bituminous and cement concrete 2.0. Next question. The stopping side distance depends upon. The stopping side distance depends upon total reaction time of the driver, speed of vehicle, efficiency of brakes, all the given options. Stopping side distance வந்து எதை பொறுத்து அமைய போகுது? SSD வந்து எதை டிபெண்ட் பண்ணி அமையும்? Total reaction time of the driver, speed of vehicle, efficiency of the brakes, all the options are correct. So stopping side distance. ஸோ இது வந்து எதை பொறுத்து அமையும் அப்படின்னா இது 3 பொறுத்துமே அமையும். அதாவது டோட்டல் ரியாக்ஷன் டைம் ஆஃப் த டிரைவர் அண்ட் ஸ்பீட், எஃபிஷியன்சி, இது 3 பொறுத்துமே தான் எஸ்எஸ்டி வந்து அமையும். ஸோ ஆன்சர் இஸ் டி, ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸுங்கிறது என்ன? ஒரு வெஹிக்கிள் வந்து போயிட்டுருக்கு, நம்ம வந்து ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நடக்கும்போது வண்டியை கரெக்டாக நம்ம ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு பேர் தான் ஸ்டாப்பிங். ஸோ அதை நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஸ்டாப் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன? டோட்டல் ரியாக்ஷன் டைம் ஆஃப் த டிரைவர். நம்ம வந்து வண்டியை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம உணர்ந்து எவ்வளோ நேரத்தில் நிறுத்தணுங்கிறத பார்க்குறோம், அதுதான் டோட்டல் ரியாக்ஷன் டைம் ஆஃப் த டிரைவர். ரெண்டாவது ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். நம்ம என்ன ஸ்பீடில் வந்துட்டுருக்கோமோ அதை பொறுத்து நம்மளோட வெஹிக்கிள் வரப்போகுது. அடுத்து மூணாவது எஃபிஷியன்சி ஆஃப் பிரேக்ஸ். நம்ம வந்து எவ்வளோ எஃபிஷியன்சியோட அந்த பிரேக்கில் வந்து நம்மளோட ரியாக்ஷனை சொல்கிறோம். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் டோட்டல் ரியாக்ஷன் டைம் ஆஃப் த டிரைவர், ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் பிரேக். நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the value of the lateral coefficient of the friction as per IRC? What is the value of the lateral coefficient of the friction as per IRC? Lateral coefficient friction ஓட வேல்யூ என்ன IRC படி? ஆப்ஷன் A 0.007, 0.01 and 0.15, 0.3. ஸோ இது 4ல் lateral coefficient ஓட வேல்யூ இது. ஸோ ஆன்சர் இஸ் C 0.15. இதுவே லேட்ரலுக்கு பதிலாக லாஞ்சிடியூடினல் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 0.3. லேட்ரல்னா 0.15, லாஞ்சிடியூடினல்னா 0.3. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் தான் இதுவும். லேட்ரல் கோஎஃபிஷியன்ட் 0.15 அண்ட் லாஞ்சிடியூடினல் கோஎஃபிஷியன்ட் 0.3. நெக்ஸ்ட் கொஸ்டின். The intermediate side distance is equal to. The intermediate side distance is equal to overtaking side distance, stopping side distance, twice of stopping side distance and twice of overtaking side distance. Intermediate side distance is equal to. So இது வந்து ஃபார்முலா தான். So intermediate side distance is equal to twice of stopping side distance. Intermediate side distance is equal to, அதாவது ISD equal to 2 into SSD. Intermediate side distance is equal to twice of stopping side distance. Answer is C. Next question. Which of the following are correct values for coefficient of lateral and coefficient of friction as per IRC? ஸோ லேட்ரல் கோஎஃபிஷியன்ட் மட்டும் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, இப்போது லாஞ்சிடியூனல் லேட்ரல் ரெண்டும் சேர்த்து கேட்டிருக்காங்க. Which of the following are the correct values for coefficient of lateral and longitudinal friction as per IRC? ஸோ ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது லேட்ரல் கோஎஃபிஷியன்ட். லேட்ரல் கோஎஃபிஷியன்ட் என்ன பார்த்தோம்? 0.15. அண்ட் அடுத்து இருக்க லாஞ்சிடியூனல் கோஎஃபிஷியன்ட் 0.35. ஸோ ஆன்சர் இஸ் பி வரணும். 0.15 to and 0.35. 0.15 and 0.35 இதுதான் ஆன்சர். Next question. Lateral shift in the transition curve is given by. The lateral shift in the transition curve. So shift transition curve ஓட formula கேட்டுக்காங்க. L square divided by 2.4 r, L cube divided by 24 r squared, L square divided by 240 r, L square divided by 24 r. Shift transition curve ஓட formula. So answer is D, L square divided by 24 r.
L square divided by 24R. Next question. The recommended camper for water-bound macadam road is. The recommended camper for water-bound macadam road is. ஸோ இது வந்து இன்டர்வியூவில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். எல்லாருக்குமே இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. த ரெக்கமெண்டட் கேம்பர் ஃபார் வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு, அதாவது வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடுக்கு ரெக்கமெண்டேஷன் கேம்பர் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மொத்தமாகவே வந்து 4 டைப்பான ரோடு தான். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து 1 in 33 to 1 in 40. ஸோ recommended camper value for water bound macadam road is 1 in 33 to 1 in 40. ஸோ அடுத்து இருக்க 1 in 25 to 1 in 33 வந்து இது வந்து எர்த்தன் ரோடு. ஸோ இது எர்த்தன் ரோடு. அடுத்து 1 in 40 to 1 in 50 வந்து தின் பிட்மனஸ் ரோடு. தின் பிட்மனஸ் 1 in 40 to 1 in 50 வந்து தின் பிட்மனஸ். 1 in 25 to 1 in 33 வந்து எர்த்தன் ரோட். 1 in 33 to 1 in 40 வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோட். இது இல்லாமல் இன்னொரு டைப் இருக்குது, அது வந்து காங்கிரீட் ரோடு, சிமெண்ட் காங்கிரீட் ரோடுக்கு 1 in 50லேருந்து 1 in 60 போட்டிருப்பாங்க. 1 in 50 to 1 in 60 இதுதான் சிமெண்ட் காங்கிரீட் ரோடு. ஸோ மொத்தமாகவே இந்த 4 ரோடு தான். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் வேணால் சொல்கிறேன். வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடுக்கு 1 in 33 to 1 in 40 இது வந்து தின் பிட்மனஸ். தின் பிட்மனஸ்க்கு 1 in 40 to 1 in 50. எர்த்தன் ரோடுக்கு 1 in 25 to 1 in 33. ஸோ இன்னொன்று இருக்கிற காங்கிரீட் சிமெண்ட் காங்கிரீட் ரோடுக்கு 1 in 50 to 1 in 60. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Next question. The ideal form of the curve for the summit curve is. The ideal form of the curve for the summit curve is spiral, parabola, circle and lemniscate. Spiral, parabola, circle and lemniscate. ஸோ சம்மிட் கர்வோட ஐடியல் ஃபார்ம் எது? சம்மிட் கர்வோட கரெக்டான ஷேப் வந்து எது? ஸ்பைரல், பேரபோலா, சர்க்கிள் அண்ட் லெம்னிஸ்கேட். ஸோ நிறைய பேர் வந்து பேரபோலான ஆன்சர் வந்து டிக் பண்ணுவீங்க, ஆனால் பேரபோலா கிடையாது. ஸோ பேரபோலா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சம்மிட் கர்வோட கரெக்டான ஷேப் வந்து சர்க்கிள் தான், ஆனால் ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த சர்க்கிள் ஷேப்பை மாற்றி பேரபோலா ஷேப்பாக மாற்றிருப்பாங்க. பேரபோலா எப்போ அடிக்கணும் அப்படின்னா, சம்மிட் கர்வ் ஃபார் ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. சம்மிட் கர்வ் ஃபார் ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் ஒன்லி கன்ஸ்ட்ரக்ட் பேரபோலா கர்வ். ஸோ ஆனால் சம்மிட் கர்வோட ஒரிஜினல் ஷேப் வந்து சர்க்கிள் தான். ஸோ சம்மிட் கர்வ்ங்கிறது இப்படி இருக்கும், கன்வெக்சிட்டி அப்வர்டில் இருக்கும், அது மேலே இப்படி டாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சம்மிட் கர்வோட ஐடியல் ஷேப் வந்து சர்க்கிள். ஃபார் ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன் வி ஹாவ் டு ப்ரொவைட் பேரபோலா ஷேப். ஆனால் ஐடியல்னு வந்துட்டால் எப்போதுமே சர்க்கிள் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் சி, சர்க்கிள். இதோட இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.